Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிஃப்டி 50 மார்னிங்கில் பார்த்துட்ருக்கோம். பேங்க் நிஃப்டியும் மார்னிங்கில் அப்டேட்டாக பார்த்துட்ருக்கோம். இதோட 200 லைக்ஸும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக்ஸ் கம்மியாக இருந்தது. இது 94வது எபிசோட், கிட்டத்தட்ட இன்னும் 6 எபிசோட் பண்ணால் நம்ம வந்து 100 எபிசோடை டச் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா 100 எபிசோட்க்கு மேலும் நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக ஸ்ட்ராங் மஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லைங்களா, வெறும் 166 லைக்ஸ் தான் இருந்தது. 200 லைக்ஸ் நம்ம எதிர்பார்த்தோம் மினிமம். 166 இருந்தது. சரி, உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் 6 வீடியோ இருக்குது. நிஃப்டி 50 ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது டே சார்ட்டில் டே கேண்டில். இது 30ஆம் தேதியோட ஆகஸ்ட் 30 கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இன்சைட் பார் கேண்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு 1ஆம் தேதி. ஓகேங்களா, அதாவது இந்த கேண்டலுக்கு மிடில் வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டில் க்ரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இப்போது அந்த கேண்டலுக்கு நான் உள்ளே வந்து க்ரியேட் ஆகிருக்குது. ஓகே, இதெல்லாம் பாருங்கள், அந்த கேண்டலுக்கு நான் உள்ளே வந்து க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ இந்த கேண்டலுக்கு நான் மிடில் இது க்ரியேட் ஆகிருக்கு, இந்த கேண்டலுக்கு நான் மிடில், இந்த கேண்டலுக்கும் இந்த கேண்டலுக்கும் சென்டரில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கலாம்னா, இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த லெவல் பார்க்கலாம். ஓகே, இந்த லெவல் பிரேக் ஆச்சு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சேல் அண்ட் பைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது டே சார்ட்டில். சரி, அப்பர் சைடு பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தில் இருக்குது. எப்போன்னா 17,750 வரையில் வந்து அப்பர் சைடுக்கான வியூ பார்க்கலாம். இந்த சைடு பிரேக் ஆகிடுச்சுன்னா இப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சில் அகைன் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா ரொம்பவும் கிரிட்டிக்கலாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. அந்த ஜோனில் எப்போது இந்த லெவல் பிரேக் ஆகாமல் நமக்கு இந்த ஜோன்லேயே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சின்னா கிரிட்டிக்கல் ஜோனாக அமையும். நமக்கு இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து 17,400 வரல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அதாவது இந்த லெவல் 17,400 லெவலில் ஈஸியாக பார்க்கலாம் இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா. ஏன்னா ப்ரைஸ் இங்கேருந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லாங்கர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சப்போர்ட் இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் லெவல் இது 17,200 இருக்கு இல்லைங்களா, இது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல். இந்த லெவலும் பிரேக் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்து அகைன் இங்கே லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நம்ம வந்து 17,200 பார்க்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் லெவல் உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. இந்த ஜோன்லேயே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். மேபி அவாய்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் ட்ரேடிங். இல்லை இந்த ஜோனில் கட் ஆகுதுன்னா ஸ்மால் ஸ்டாப் லாஸ், ஸ்மால் குவான்டிட்டி போட்டு ஒரு ஸ்மால் ரிஸ்க் எடுத்து இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த லோ கட் ஆகிட்டோன்னு எல்லாருக்கும் சேல் பண்ணணும்னு என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த டேட்டை வந்து சேல் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், திரும்ப வந்து உள்ளே போய்ட்டு மாட்டிக்கும். அப்போ சைட்வேஸில் பாசிபிள் என்னென்னா எல்லாருடைய ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். நிறைய பேனிக் ஹோல்டர்ஸ்லாம் வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், ஈவினிங் டைமில் அப்புறம் பிரேக் ஆகிட்டு வரும். எப்படி இதெல்லாம் எல்லாருடைய சேல்ஸும் செல்லிங் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் திரும்ப உள்ளே போயிட்டு எனக்கு எல்லாம் கன்ஃபியூஸ். இப்போ இந்த இடத்துல எல்லாம் சேல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. திரும்ப உள்ளே போய்ட்டு சைட்வேஸில் போய்ட்டு ஒரு மணி 2 மணி அந்த வாக்கில் அதுக்கப்புறம் கீழே வந்து 17,400 லெவலில் டச் பண்ணுவாங்க. இது வந்து என்னோடய வியூ. இப்போது நாம் நினைக்கிற மாதிரி இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனதுக்கு உடனே சடனாகவும் வந்து ஒரு பெரிய ஒரு ஷேடோ மாதிரியும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 17,400 ஒரு இந்த லெவல் டச் பண்ணிடுச்சுன்னா திரும்பவும் கன்ஃபியூஸ் தான். ஏன்னா நமக்கு கிடைச்ச ஏரியாவே சின்ன ஏரியா தான். அதுக்குள்ளே வந்து அந்த ஏரியா சீக்கிரமாக நம்ம இந்த ட்ரேட் பண்ணுறதுக்குள்ளே வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இந்த 17,500லேருந்து 17,400க்கு அந்த 100 பாயிண்ட் ஈஸியாக குயிக்காக ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் கன்ஃபியூஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, திரும்ப ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போவாங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேண்டில் தான் க்ரியேட் ஆகும். ஸ்மால் கேண்டில் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆச்சுன்னா அகைன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கன்ஃபியூஸ். புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்மளால் முடிஞ்சதுன்னா இந்த லெவலில் பிரேக் டவுன் ஆன ரீடெஸ்டான இந்த பக்கம் வந்து செல்லிங்கான வியூ பார்க்கலாம். அவ்வளோதான். மிச்சபடி நம்மளால் எதையும் இன்றைக்கி மூவ் பண்ண முடியாது. பையிங்கான வியூ பார்க்கணும் அப்படின்னா இந்த லெவல் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன் கட் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ண பார்க்கணும். இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பார்க்கலாம் 200 லைக்ஸ் இப்போ இதுக்காக வருதான்னு பார்க்கலாம். ரன்னிங் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் ஸ்மால் கேண்டில் தான் நீ க்ரியேட் ஆக போகுது அப்படின்னு. இது என்னோட டெலிகிராம் சேனலில் விருப்பம் இருக்கவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இல்லை ஃப்ரீயில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்கள், ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் அதையும் ஜாயின் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஃப்ரீ வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு எதுவும் யூஸ் ஆகாது. மேபி என்ன நடக்குது அப்படின்னு ஓவராலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமில் வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்டாக்ஸாக இருக்கட்டும்,
நிஃப்டி 50 விவாக இருக்கட்டும், இல்லை பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், அல்லது ஈவினிங் டைமில் க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், டெய்லி வரும்னு நினைக்காது. இது வந்து டிப்ஸ் கால்ஸ் கிடையாது. ஓகே, அந்த நிறைய பேர் எனக்கு டெய்லி காத்தால வருமா, சாயங்காலம் டெய்லி எத்தனை வரும், எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னா அது வந்து டிப்ஸ் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க. இது வந்து ஒரு சில நாள் வரவே வர ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணவே மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, இது லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி டைரெக்ஷனில் ப்ரைஸ் இந்த மாதிரி மூவ் ஆக போகுது, பிரேக் அவுட் நடக்க போகுது, பிரேக் டவுன் நடக்க போகுது, பிஃபோராக அனலிசிஸ் பண்ணி, அதாவது பிரேக் அவுட்டோ பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனலிசிஸ் பண்ணி சொல்கிறது தான் என்னுடைய ஜாப் ஃப்ரெண்ட்ஸ். விருப்பம் இருக்குங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் வந்துடலாம், இல்லை வெபினார் அட்டன் பண்ணி நீங்கள் இது வரலாம். ஓகே, இது பாருங்கள். இப்போது உங்களுக்கு நேற்று என்ன சொல்லியிருந்தேன், அன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் இந்த சின்ன ஸ்மால் கேண்டில் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ ஒரு ஜோன் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. அதாவது இது டே சார்ட் டைம் ஃப்ரேம். இது உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்து போயிட்டுன்னா அந்த ஜோன் ஏன் க்ரியேட் பண்ணேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த லோ க்ரியேட் ஆகுது, அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ இந்த லோ இந்த ஹை இருக்குது, இந்த ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கலும் எதையும் ட்ரேட் நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா, இந்த ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கலும் நம்மளால் அந்த இடத்துல எதையும் டச் பண்ண முடியாது. ஒன்று ப்ரைஸ் இந்த லைனில் விட்டு வெளியே 39,000 கீழே ப்ரைஸ் வரவரையிலும் வெயிட் பண்ணுங்கள், இல்லை 39,800க்கு மேலே க்ளோசிங் வைக்கிறவர்களும் அமைதியாக இருங்க. இந்த ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு தான் எதையும் நீங்கள் கை வைக்க போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா இந்த லெவல் கட்டான எங்கேருந்து பை எடுத்திருக்காங்க, இங்கேருந்து பை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதையும் கவனத்தில் வச்சுங்க. ரெண்டாவது எங்கே பார்த்தா 38,200க்கு நெக்ஸ்ட் வந்து பை இந்த இடத்துல இருக்காங்க. 2 ஜோனில் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். 38,800 ஒன்று, 38,200 ஒன்று, 2 இடத்துல பையர்ஸ் இருக்காங்க. நீங்கள் செல்லிங் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு கீழே க்ளோசிங் ஆகட்டும், ஒரு ரீடெஸ்ட் போட்டோம், அகைன் ஒரு பிரேக் டவுன் ஆகுதுன்னா நீங்கள் வந்து செல்லிங் பைக்கான யூஸ் பண்ணலாம். இல்லை பை அண்ட் செல்லுக்காக தான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்க மேலே போட விடுங்க. 39,800 மேலே க்ளோசிங் வைக்கிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் மேலே பையிங்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியோடைய வியூ. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.